ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நான் எங்கள் ஊர் ஸ்பெஷல் கடப்பா ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்டியான இந்த கடப்பா எப்படி செய்யுதுன்னு சொல்லி இப்போ நாம் பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். 1/3 கப் ஆஃப் பாசிப்பருப்பு, ஒரு 2 கைப்பிடி வரும்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்குவோம். தாராளமாக 4லேருந்து 6 பேர் சாப்பிட்றதுக்கு இது சரியாக இருக்கும். பாசிப்பருப்பு வெந்தது அப்படின்னா நிறைய ஈடு காணுன்றதுனால இந்த அளவு போட்டோம்னா சரியாக இருக்கும். நம்ம பருப்பை வேக வச்சுட்டு அந்த ஸ்டீம் இறங்குற டைமில் கடப்பா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது கூட பிரிஞ்சி இலை, பட்டை, ஸ்டார் அனைஸ் சேர்த்து சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ்ல நல்ல வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ண வெங்காயம் 1/2 கப் அளவு சேர்த்துக்கிட்டோம்னா போதும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நான் இஞ்சி, பூண்டு 2 சேர்த்துக்கிறேன். 10 பூண்டை ஃபைனா கட் பண்ணி வச்சிருக்கேன். துருவன இஞ்சி 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு அரோமா வர அளவுக்கு நீங்க சாட்டே பண்ணிக்கிங்க. இந்த இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா வந்ததுக்கு அப்புறமா 1/4 கப் அளவு கட் பண்ண தக்காளியை நம்ம சேர்த்துக்குவோம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமா கேரட், ஒரு 1/2 கேரட்டை நீங்க ஃபைனா துருவி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேல வேற எந்த காயும் கடப்பால சேர்க்க மாட்டாங்க. எப்பவுமே கடப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா, நிறைய மசாலா இல்லாம காரம் கம்மியா தான் இருக்கும். பட் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சிருந்தோம்ல பாசி பருப்பு, ஸ்டீம் இறங்கிட்டு அதை நம்ம எடுத்து பார்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு லேசா மசிச்சு விட்டுக்குவோம். உருளைக்கிழங்கு பருப்போட கலந்துற அளவுக்கு ரொம்ப ஃபைனா மசிக்க கூடாது. கொஞ்சம் பாத்தீங்கன்னா சாப்பிட்றப்ப அங்கேங்க உருளைக்கிழங்கு நமக்கு வாயில தண்டுபடுற அளவுக்கு 1-2 இருக்கிற மாதிரி நீங்க மேஷ் பண்ணிக்கிங்க. மேஷ் பண்ணிட்டு இதுல ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒரு 400 ml தண்ணி நீங்க சேர்த்து இந்த பருப்பை நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, அது கூட நம்ம வேக வச்சு தண்ணி ஊத்தி கலந்த இந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமா நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. இந்த மிளகாத்தூள் நல்ல காரமா இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுவோம். இது கொதிக்கிற டைம்ல இதுக்கு நாம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அந்த மசாலாவுக்கு தேங்காய் பூ நான் ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன். கசகசா கண்டிப்பா போடணும். கசகசா பாத்தீங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்தோம்னா சரியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 10 முந்திரி பருப்பு நான் ஊற வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து அரைச்சுக்கலாம். நாம குருமா நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஏன்னா தேங்காய் பூ சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப நேரம் நீங்க கொதிக்க விட்டீங்கன்னா தேங்காய் பூ ஒரு மாதிரி திரிஞ்சு மேல மிதக்க ஆரம்பிச்சிடும். அதோட டேஸ்ட் மாறிடும். லோ ஹீட்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ்ல ஃப்ரெஷ் கொத்தமல்லி ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க. இந்த கடப்பாவுக்கு கசகசா, கொத்தமல்லி எல்லாம் தான் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விட்டு மூடி போட்டு வச்சுட்டீங்கன்னா அதோட பிளேவர் கடப்பால இறங்கிட்டு செம்ம டேஸ்டியா வாசனையா இருக்கும். இந்த கடப்பா பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, ஊத்தப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடலாம். காலையில நம்ம கடப்பா வச்சோம்னா இட்லி, தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். அதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா நைட்டு டின்னருக்கும் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான இந்த கடப்பா ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.